எல்லோருக்கும் இனிய வாழை வணக்கம் மக்களே. இந்த 2வது நாள் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று கண்டிப்பாய் நீங்கள் முதல் நாள் நிகழ்ச்சியில யார் இணைந்திருந்தீர்களோ, நீங்கள் பார்த்த சாட்சிகள், கேட்ட வார்த்தை கண்டிப்பாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கும். உங்களுடைய சாட்சிகளை கூட நீங்கள் லைவ் சாட்டிலே பதிவிடலாம். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையானால் உடனே இந்த நேரம் நீங்கள் தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் வழியா எங்களுக்கு செய்தி அனுப்பலாம். ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நிச்சயமா. அல்லது நீங்க நேரடியாக வர விரும்பினால் நான் கொடுக்கிற இந்த அழைப்பை கவனி. நண்பர்களே, முதலாவது நான் உங்களுக்காய் காண்பிக்க விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திலே காலை 9:30 மணி கூட்டத்தில் நடைபெறுவது என்ன? நீங்களும் கூட அதற்கான ஒரு சிறப்பு அழைப்பை சற்று நேரத்தில் பெறுவீர்கள். முதலாவது நடைபெற்ற அடையாளங்களை, அதிசயங்களை நாம் பார்க்கலாம். உள்ள வரும்போது பாரமா இருந்தது, அதுக்கப்புறம் கைவலி இருந்தது. இந்த தண்ணி குடிச்ச பிற்பாடு வலி இல்லை, ஃப்ரீயா இருந்துச்சு மைண்ட். பாருங்க இந்த இடத்துல இப்ப அந்த பெயின் உங்களுக்கு இல்லை. ஆமென். தேவனுக்கு மகிமை. இயேசு நாமம் வர முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு மூச்சு வரல. எங்க பொண்ணு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னான். இந்த பொண்ணு ஜெபம் பண்ணிச்சு. எனக்கு இப்போ வரும்போது எப்படி வந்தீங்க? ரொம்ப கஷ்டமா வந்தேன். நான் வர முடியல. ஆட்டோல வந்தேன் நான். அப்புறமா இப்போ தண்ணி குடிச்சோம், கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு மனசு ஃப்ரீயா இருக்கா? மனசு ஃப்ரீயா இருக்கு. வரும்போதே அழகா மனசு அழுத்தமா இருக்குதா? அர்த்தமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. எதனாலன்னு தெரியல, எதுனாலன்னு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்து காலையில இப்ப தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா நல்லா இருக்கு. அந்த அழுத்தம் படபடப்புலாம் இல்ல, ஃப்ரீயா இருக்கா? ஆமென். என்ன நடந்தது வரும்போது? வரும்போது ஒரே இடுப்பு வலி, கை வலி, கழுத்து ரொம்ப வலியா இருந்தது. இப்போ அந்த தண்ணி குடித்து நல்லா ஃப்ரீயா, கழுத்தெல்லாம் நல்லா திரும்ப முடியுது. இடுப்பெல்லாம் நல்லா வலியெல்லாம் போயிடுச்சு, நல்லா ஃப்ரீயா. எத்தனை நாள் இருந்தது வலி? நேரத்துல இருந்து இருந்தது. இந்த வலி இருந்தது, கழுத்து வலியும் இடுப்பு வலியும் இருந்தது. இப்போ அந்த தண்ணி குடிச்சு பிற்பாடு அந்த கழுத்து வலியும். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர். ஆமென். கோடம்பக்கத்துல இருந்து வரேன். ஆனா இது வரைக்கும் நான் வந்ததில்லை. இப்ப அந்த பக்கம் போகவும் வருவேன். ஆனா என் பேர பிள்ளைங்கள ஏதோ சர்ச்சை இருக்குது, இங்க போலாம்னு. நான் வரும்போது எவ்வளவு பாரத்தோடு வந்தேன். மூச்சு கூட உடம்பு இல்லை. கர்த்தர் நாமத்துக்கு சொல்றோம். இந்த உள்ள வந்து அபிஷேகம் தண்ணி குடிச்சு இதனால எனக்கு ஃப்ரீயா இருக்குது உடம்பு. நடும்போது பயங்கரமா வலி இருந்தது, மூச்சு விட முடியாத இருந்தேன். ஒரு வாரமா இருக்குது. அது கூட இன்னைக்கு அந்த தண்ணியை குடிச்ச பிறகு ஃப்ரீயா இருக்கு. மிக சரியாய் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதிலே பங்கேற்க விரும்பினால் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுப்பேன். ஆலயத்தினுடைய நுழைவாயிலிருந்து, தலைமை சபையிலிருந்து, மவுண்ட் ரோடில இங்கே. மேலும் நம்முடைய எல்லா கிளை சபையிலையும் விசேஷமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே சென்னையில மாத்திரமல்ல, ஹைதராபாத்திலும் கூட, மும்பையிலும் கூட இந்த வார நாட்களிலே நீங்கள் ஒரு சிறப்பு அழைப்பை பெறுவீர்கள். கண்டிப்பாய் அங்க இருக்கிற ஊழியர் மூலமாய் அங்கே மக்களுக்கு நடைபெறுவது என்ன என்பதையும் நீங்கள் கேட்க போகிறீர்கள். எனவே தொடர்ந்து இந்த வாரத்துல எங்களோட தொடர்ந்து சனிக்கிழமை வரை நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். 10:30 மணிக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். அங்கே கர்த்தர் மக்களுக்கு சக்தியை வெளிப்படுத்துகிறார் என்பதை. இந்த சிறப்பு அழைப்பு உங்களுக்காய் அன்புகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தேவனுடைய வல்லமையை கண்டிப்பாய் அனுபவிக்க முடியும். கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம் நான் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலே யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலே நிறுத்து ஞாயிற்றுக்கிழமை அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். மே 19ஆம் தேதி அதிசயற்றும் ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலே விடப்பட்ட தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், தாங்க முடியாத வலிகள், ஊக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள்
ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாய். எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது மக்களே. வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதே சேர்த்து ஒரு துளியை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடி. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருவதைப் போல, தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவதைப் போல, கர்த்தருடைய வார்த்தை வெறும் கேட்பது மாத்திரமல்ல. யாக்கோபு மிக தெளிவாய் சொல்லுகிறார், விசுவாசம் கேள்வியினால் வருவது என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது விசுவாசம் வருகிறது. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி மூலம் விசுவாசம் நடைமுறையில இல்லாத பட்சத்தில் அது மரித்து போன ஒன்று. எப்படி ஒரு மரித்து போன உடல் எந்த இயக்கத்துக்கும் தன்னை அர்ப்பணிக்க முடியாதோ, எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதோ, தானே எதையும் எப்படி செய்து கொள்ள முடியாதோ, அதுதான் தனக்கு விசுவாசம் இருப்பதாக சொல்லி அந்த விசுவாசத்தினால எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதவர், எந்த செயலையும் செய்யாதவர், குறிப்பாய் தேவன் வார்த்தையின் மீது உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தாதவர் கண்டிப்பாய் நிச்சயமாய் நண்பர்களே அவரால் ஒரு வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல முடியாது. அதாவது ஊனமுட்ட ஒரு விசுவாசம் என்று சொல்லலாம், முடமாக்கப்பட்ட ஒரு விசுவாசம் என்று சொல்லலாம். எனவேதான் வசனம் தெளிவா சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையினுடைய அந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையினுடைய நடைமுறைக்கு நீங்கள் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாபெரும் அளவில் மாற்றுவதை நீங்கள் கண்கூடாய் பார்ப்பீர்கள். இதோ ஒரு அதி அற்புதமான சாட்சி. யார் நீங்கள் பொருளாதார நெருக்கடியில இருக்கிறீங்களோ, பண நெருக்கடியில இருக்கிறீங்களோ, யார் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் தேவன் வார்த்தையின் அடிப்படையில செயல்பட்டால் நீங்கள் இந்த தரித்திரத்திலிருந்து கண்டிப்பாய் வெளியே வர முடியும். இந்த சாட்சி உங்களுக்கான ஆதார். வணக்கம், என் பேர் வினோத்குமார். எனக்கு வயசு 30 ஆகுது. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முற்றிலும் அழிக்கப்பட்ட நபராகவும் கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கெட்ட நண்பரோட சகவாசம் அதிகமாக இருந்தது. அவர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த காரியம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கணும். ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே நான் நல்லவன், ஆனால் வெளியேன்னு வந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். என் நண்பரோட நான் ஒன்றிணைந்து இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகைப்படத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் சரி என் வீட்டில் நானும் சொல்லிக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தேன். மேலும் அதிகமாக போய் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தேன். நாட்கள் கடந்த பிற்பாடு என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்பட்டது. ஸோ அந்த தினமானது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் வாழணும், இதோட என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு எதிர்ப்புறத்தில் சொல்லணும்னா ஒரு லாரி ஒன்று ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. என்னுடைய சிந்தனையில் ஒரு எண்ணமானது வந்துச்சு, நம்ம ஏன் இன்னும் வாழணும், இல்லை நீ அந்த வண்டி கீழே விழுந்துரு, அந்த லாரி கீழே விழுந்துரு, இறந்துரு, இதுக்கப்புறம் நீ ஏன் உயிரோடு இருக்கன்ற மாதிரி அந்த சிந்தனை வந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் நான் தற்கொலைக்கு ஈடுபடுத்தேன். நான் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன். ஆனால் சொல்லணும்னா இடத்துல நூலிலையில் அந்த விபத்துல நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விபத்துக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள அந்த எண்ணமே வந்துச்சு, ஏன் நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. பிற்பாடு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க. ஆனால் இந்த எல்லா காரியமும் சரி, வீட்லையும் சரி, என் நண்பர் மத்தியிலையும் நான் சொன்னது என்னன்னா, இது ஒரு விபத்து தான் நடந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற ஒரு விஷயத்த நான் யார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ளலை. பிற்பாடு நாட்கள் கடந்து போக 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 இரவுல என்னால் சரியாக தூங்காத ஒரு நபராக இருந்தேன். கெட்ட கனவுகள் வர மாதிரியும், மேலும் என்னால் தூங்க முடியாத ஒரு நபராக இருக்கும்போது நான் என்னுடைய தாயத்தில் போய் சொல்லிட்டு இருப்பேன், என்னால் தூங்க முடியலமான்னு. ஆனால் ஜெபிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தூங்கணுன்னுவாங்க. ஆனால் நான் தூங்குறமா நடிச்சுட்டு தான் இருந்தேன் தவிர நான் உண்மையாக சொல்லணும்னா தூங்கவே இல்லை. நாட்கள் போன பிற்பாடு எனக்கு வாலிபர் குழுல இருந்து எனக்கு ஒரு அழைப்பானது கிடைச்சது. அவங்க வந்திருந்தாங்க, இந்த மாதிரி வாங்க, உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு, உங்க வாழ்க்கை வாழ்வதற்கு வாலிபர் குழுல இருந்து எனக்கான ஒரு அழைப்பானது கிடைச்சிச்சு. நான் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள, அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த வார்த்தை எண்ணப்பட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரும்போது நான் யோசிச்சேன், ஓகே நம்ம போய் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்ற மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஒரு வார்த்தை என்னை முற்றிலும் மாறிடுச்சு.
ஓகே நான் போய் பார்க்கலாம்னு சொல்ற மாதிரி நான் போனேன். அந்த வாலிப குழு நான் கலந்து கொண்டேன். அங்க போதர் எனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நான் விசுவாசம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எனக்கான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அந்த ஆலோசனையில நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தேன். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா போகும்படியாக அநேக காரியங்கள் ஊழியம் செய்யறதிலும் சரி, தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கிறதிலும் எல்லா காரியத்திலையும் சரி, நான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமா போகணும்னு விரும்பினேன். பிற்பாடு நான் போகிற இடத்துல என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த பிரச்சனை நான் கடந்து செல்கிறேன், இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெறணும்னு. ஏன்னா ஏறத்தாழ அந்த கெட்ட நண்பர்களோட சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி அந்த நண்பரோட சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். சில நபர்கள் நான் கொலை செய்யறது கூட தீட்டுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு கொண்டு போனேன். சிலர் நான் கொலை செய்யற அளவுக்கு என்னுடைய சிந்தனை எனது தீட்டப்பட்டதா இருந்தது. பிற்பா நான் கத்துக்கினேன் இது எல்லாமே தவறு. ஏன்னா அன்னைக்கு அந்த ஆலோசகர் எனக்கு கொடுத்த ஆலோசனையானது என்னன்னா, அந்த ஆலோசகர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், இல்ல நீ செய்யறது முற்றிலும் தவறு, இது எதிர்மறையானது, உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்குள்ளாகவும் என் சிந்தனைக்குள்ளாக இருந்த அந்த பாரம் எல்லாமே, அந்த சுமை என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி நான் உணர்ந்தேன். பிற்பாடு ஆலயத்துல தொடர்ந்து நான் விசுவாசத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தானியேல் உபவாசம் என்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதுல உண்மையாகவே இந்த 21 நாள் என்னை நான் முற்றிலும் கொடுக்க நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பரிசுத்தாவி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரட்சிப்பு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 21 நாளும் நான் தேவனோட ஒரு பொருத்தனை செஞ்சேன். இந்த 21வது நாள் முடிவுக்குள்ளாக நான் நம்முடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனால என்னுடைய வாழ்க்கை நான் 100% தியாகமா நான் தேவனுக்காக கொடுத்தேன். பிற்பாடு அவருடைய ஆவியை தேட ஆரம்பிச்சேன். அதிகமா ஊழிய பணி செய்யறதிலும் சரி, அதிகமா ஜெபிப்பதிலும், அதிகமா வேத வாக்கியம் படிப்பதிலும் சரி, நான் முழுவதுமா நான் கொடுத்தேன். 21வது நாள் இரவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டத்தில் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவமானது, அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தையினால் சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறந்த நாள் இது ஒண்ணுதான். ஏறத்தாழ எனக்கு ஒரு பிறந்த நாள் வர நாளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதோட இந்த காரியத்தினால ஈடுகட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு காரியமா இருந்தது. மேலும் என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும், அதே பிரகாரம் என்னுடைய விசுவாசம் பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மீதாக ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப சொன்னா என்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாவும் இருக்கு, திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. முழு குடும்பத்தோடும் சந்தோஷமும் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற நபராய் நாங்கள் இருந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. இன்று பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட ஒரு நபராகவும் தேவனுடைய மனுஷனாகவும் தேவனுடைய பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். நீங்கள் பார்த்த இந்த சாட்சி தேவனுடைய வார்த்தையின் சக்திக்கு ஒரு ஆதாரம். இது மாத்திரமல்ல, இன்னும் தொடர்ந்து சாட்சிகள் உண்டு. நண்பர்களே, இப்போது நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை. யாரெல்லாம் அவர் வார்த்தையை கடைபிடிக்கிறார்களோ, எனவேதான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வா. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த பிரிவை சேர்ந்தவரோ, எந்த பகுதியை சேர்ந்தவரோ, எந்த வாழ்க்கை பின்னணியை சேர்ந்தவர், நண்பர்கள், நீங்க கஷ்டப்படுறீங்களா, கவலைப்படுறீங்க, உங்க பிரச்சனை உங்களால தாங்க முடியவில்லையா, தேவனால் உங்களுக்கு உதவ முடியும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வெறும் உள்ளே இருந்தால் போதுமானதில்லை. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு அவரை அணுகினா அவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாற முடியும். இதோ தேவனுடைய வல்லமை ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள வரும்போது நடைபெறுவது என்ன? இந்த சாட்சி பாரு. என் பேரு சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும் போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லைன்னு என்னை அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும் போதும் நடந்தது, செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்தை படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவா ஆனாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன்.
முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடு தான் அவர்கிட்ட நான் மாற்றத்த பார்த்தேன். உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் என்ன துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா, என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகள பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, "நீ இந்த மாரி குண்டா இருக்க, நல்லாவே இல்ல பாக்க" அப்படின்னு என்ன சொன்னாரு. "நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா?" அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பார்த்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா? நானே நெனச்சிருக்கேன், நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாரி தகுதியானவளா இல்ல, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நெறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலைங்கிறத பார்க்கும்பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அத செய்ய முடியல. என் கைகள அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகள சாப்பிட்டுருக்கேன். காலாவதியான உணவுகள சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவ நான் அந்த மாரி கெட்டுப்போன சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன். அது நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும்போது அது விஷமா மாறி நான் அந்த மாரி இறந்துருவேன் அப்படின்னு நெனச்சேன். என்னுடைய சாவு தான் எல்லாத்துக்குமே முடிவா இருக்கும்னு நான் நெனச்சேன். ஏன்னா என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்ல இங்க. என்ன வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது கூட நினைச்சேன், நான் இறந்துட்டேனா என்னுடைய மகளை யார் பார்த்துப்பா? யாரு என்ன போல என் மகள பார்த்துப்பாங்க? யாருமே என் மகள பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன். அத புறக்கணிச்சேன். இல்ல நான் இத செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் என்னோட யுனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி நல்லபடியா தூங்குனேன். சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நான் மாற்றத்த பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும் ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சிட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கையை விட ஆரம்பிச்சேன். மன்னிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பழைய சிந்தனைகளை விட ஆரம்பிச்சேன். எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதைத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன். பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒருபொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜெபிச்சேன். 3 மணிக்கு ஜெபிச்சேன். 9 மணிக்கு 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன். எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவனிடத்துல சொன்ன, தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன். நான் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் எதை வேணா இழப்பேன். என்னுடைய என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்ட மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நான் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு அற்புதமான சாட்சி நீங்கள் கேட்கும்படி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நாளை புதன்கிழமை
ஆம், புதன்கிழமை பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறக்கூடிய நாள். பரிசுத்த ஆவி ஒருவர் வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று. ஏன்? உங்களிடத்துல ஏராளமான பணங்கள், ஏராளமான செல்வாக்கு இருந்தாலும் கூட எல்லாமே நீங்க பணத்தினால கண்டிப்பாய் சரிபடுத்த முடியாது. எல்லாவற்றையுமே நம்ம விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஆவி ஒருத்தருக்குள்ள வரும்போது வல்லமை அவருக்குள் வருகிறது. அந்த வல்லமையோடு அவர் வெளிப்புறத்துல மாத்திரமல்ல, தன் உட்புற பிரச்சனைகளை ஜெயிக்கிறார். ஏன்னா பல நேரம் மக்கள் வெளியில சாதிக்கிறார், ஆனா உள்ள தோற்று போன ஒருவராய் அவர் தன்னை பார்க்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் பிரவேசிக்கும் போது உள்ளும் புறம்பும் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு சிறந்த ஆதாரம். இதனை தொடர்ந்து தண்ணீரை ஆயத்தப்படுத்துங்கள். நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். அவரை பத்தி பேசினாலே எனக்கு கோவம் வரும். அவருடைய பேர் எடுத்தாலே எனக்கு கோவம் வரும். இல்ல அவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏதாவது நான் பார்த்தா எனக்கு கோவம் வரும். நான் நினைச்சேன், இந்த மாதிரி நான் வாழக்கூடாது, இதுல எல்லாத்தையும் எடுத்து போடணும். இந்த மாதிரி அவரை பத்தி பேசினாலே கோவம் வர்ற இந்த உணர்ச்சியை நான் எடுத்து போடணும். ஆனா எனக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியல, எங்க உதவி கேட்கணும்னு தெரியல. இதுல இருந்து வெளியே வரும்படியா, நான் உதவி கேட்கும்படியா, மனதளவுல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியா இருக்க நபரிடத்துல நான் போயிருந்தேன். அவங்க இடத்துல நான் பேசியிருந்தேன், நான் விலக்கி சொன்னேன் எல்லாத்தையுமே. ஆனா அவங்க என்ன பார்த்த விதமே இவங்க ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா எப்படி ஒருத்தரால இவ்வளவு கோவமா இருக்க முடியும் ஏற்கனவே இறந்த ஒரு நபர் மேல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா எனக்குள்ளாங்க அந்த அளவுக்கு கோவம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தது. நான் சரீரபூர்வமாவே பாதிக்கப்பட்டிருந்தேன். இருந்தாலும் இதை விட அதிகமா என்னுடைய சிந்தனையில நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். இதுக்கு பிற்பாடு எனக்கு வந்து சர்க்கரை வியாதி வர ஆரம்பிச்சுது. அது ரொம்பவே அதிகமான அளவுல இருந்ததுனால எனக்கு பிரஷர் இருந்தது. என்னால இது கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு. ஒரு நாள்ல 12 முறைக்கு மேல நான் சோதிச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருந்து என்னுடைய ரத்த அளவு எவ்வளவு இருக்கு, எனக்குள்ளாக பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஏன்னா என்னுடைய சர்க்கரை வியாதியினுடைய அளவு ரொம்பவே அதிகமா இருந்தது. ஒரு வாரத்துக்கு நான் அதிக முறையா ஊசி போட வேண்டியதா இருந்தது. என்னுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்க வேண்டியதா இருந்தது. இதுக்கு பிற்பாடுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டுபிடித்தேன். நான் ஆலயத்துக்கு போனேன். அங்க போன பிற்பாடு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறை நான் ஆலயத்துக்கு போயிட்டு வெளியே வரும்பொழுதும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை எனக்குள்ளாக உணர்ந்தேன். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது போல நான் உணர்ந்தேன். இதுல எதை என்ன ஆச்சரியப்பட வச்சதுன்னா, நான் போன எல்லா கூட்டத்திலயுமே அங்க இருந்த பாஸ்டர் தொடர்ந்து மன்னிப்பை குறித்து பேசினார். அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். உங்களுக்குள்ள வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, உங்க இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்தணும், நீங்க மன்னிக்கணும்னு அவர் தொடர்ந்து சொன்னார். நீங்க யார் மேல கோவமா இருக்கீங்களோ அந்த நபரை அழைங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன், அவர் தான் ஏற்கனவே இறந்துட்டாரு, எப்படி நான் அவரை கூப்பிடுறது அப்படின்னு. என்னெல்லாம் பாஸ்டர் அந்த இடத்துல சொல்வாரோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருந்தது. நான் யோசிப்பேன், எப்படி இது சாத்தியம், இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. எல்லா விஷயத்திலயும் எனக்கு கேள்வி இருந்தது. ஆனா நான் ஒரு விஷயத்த அதுல கத்துக்கிட்டேன். என்னுடைய உணர்ச்சியை பயன்படுத்துறதுக்கு பதிலாக புத்தியுள்ள விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய இருதயம் தான் என்னுடைய உடம்பையே கட்டுப்படுத்துறதா இருந்தது. என்னுடைய மூளையும் என்னுடைய புத்திசாலித்தனத்தையும் நான் பயன்படுத்துறதுக்கு பதிலாக தொடர்ந்து என்னுடைய இருதயத்தை நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். என்னுடைய உணர்ச்சியை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். எனவே இதை நான் கண்டுபிடித்த பிற்பாடு என்ன முழுமையை நான் வெறுமையாக்க வேண்டியது அவசியமா இருந்தது. நான் என்னுடைய இருதயத்தை திறந்து பேச வேண்டியது, எல்லாத்தையும் தேவனிடத்துல அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்தது. கடைசியா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நான் எடுத்தேன். நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்து என் வாழ்க்கைக்கான முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். நான் தானியேல் உபவாசத்துல பங்கேற்றேன். என்னுடைய எல்லா விஷயத்தையுமே நான் கைவிட ஆரம்பிச்சேன். இதனுடைய பிரதிபலனா பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டேன். என்னையே நான் தேவனுக்கு முன்னாடி அதிகமா தாழ்த்த ஆரம்பிச்சேன். சில நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க, அவங்களோட முன்னாடி நான் எல்லா நேரமும் இருப்பேன். ஆனா அதுக்கு பிற்பாடு நான் அவங்க கிட்ட இருந்து என்னை விலக்கிக்கிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் தேவனிடத்துல இருந்து என்னை பிரித்து வைக்கிறது போல நான் உணர்ந்தேன். எனவே அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் அப்படியே எதிர்மறையா வித்தியாசமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய தனிப்பட்ட உபவாசத்தை நான் ஏற்படுத்தினேன். ஆலயத்தில் நடந்த உபவாசத்திலையும் நான் கலந்துப்பேன்.
சில நேரங்கள்ல இரவுல நள்ளிரவுல எழுந்து நான் ஜெபிப்பேன். 3 முறை நான் ஜெபிப்பேன். சில நேரங்கள் நான் குறிப்பிட்டு வச்சிருந்தேன். அதிகமா தேவனுடைய வார்த்தையை நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால் அந்த சமயத்துல ஒரு சில நேரங்கள் வந்துச்சு. நான் அப்போ முட்டி போட்டேன். நான் அழ ஆரம்பிச்சேன். தேவனிடத்துல எல்லாத்தையுமே சொன்னேன். என்னுடைய சகோதரனுக்கும் எனக்கும் இருந்த சண்டைகள், அவர் மேல எனக்கு இருந்த வெறுப்பு, என்னுடைய பசங்களோட எனக்கு இருந்த கசப்புணர்ச்சிகள், என்னுடைய அம்மாவோட இருந்த உறவு, எல்லாத்தையுமே நான் அழுது தேவனிடத்துல என்னுடைய இருதயத்தை திறந்து ஊற்றினேன். அந்த நேரத்துலதான் தேவனுடைய ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் தேவன் என்னை மன்னிச்சிட்டாருன்னு. அந்த நேரத்துல இருந்துதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசங்கள் துவங்க ஆரம்பிச்சது. என்னுடைய சகோதரனை குறித்து நான் யோசித்தேன். நான் அவரை நினைச்சு பார்த்தேன். நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அவரை பத்தி பேசும்பொழுதோ அதுக்கு பிற்பாடு அவர் சம்பந்தப்பட்டதை பார்க்கும்பொழுதோ எனக்கு இனிமேல் அவர் மேல கோபம் வரல. பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக இருந்த மிகப்பெரிய பாரம் என்னை விட்டு போச்சு. ரொம்பவே இலகுவா நான் உணர்ந்தேன். எனக்குள்ளாக இந்த பொறுமை, இந்த சமாதானம் தேவனுடைய ஆவியை பெற்ற பிற்பாடு மட்டுமே எனக்கு கிடைச்சது. இதுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதை என்னால விலக்கி சொல்ல முடியல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில மூடப்பட்ட கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. எனக்காக நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். இப்போ என்னுடைய சரீரத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. நான் இப்போ சரிசமமா உணர்றேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நான் தொடர்ந்து முன்னோக்கி போறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய சில பிரச்சனைகள் சரிப்படுத்தப்பட்டுருச்சு. என்னுடைய பண வாழ்க்கை இப்ப ஆசீர்வாதமா இருக்கு. என்னுடைய அம்மா, என்னுடைய பசங்களோட என்னுடைய திருமண வாழ்க்கை, எல்லாரோட எனக்கு இருக்க உணர்வு, அவங்களோட நான் பேசுற விதம், என்னுடைய உறவு எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. அநேக வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேலை சம்பந்தப்பட்டமா நிறைய இடத்துக்கு நான் பயணம் செய்து போறேன். நான் எல்லாத்தையும் புதுசா கத்துக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மோசமான உணர்ச்சியுடைய ஒரு பெண்ணா நான் இருந்தனோ, இனிமேலும் அப்படி நான் கிடையாது. அப்ப நான் எப்படி இருந்தனோ அதை விட முற்றிலும் வித்தியாசமா நான் இப்ப இருக்கேன். இப்ப எனக்குள்ளாக அந்த பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கு. நான் இப்போ சில மக்களுக்கு உதவி செய்யறேன். தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறினது நான் கண்ணால பாக்குறேன். என்னை சுத்தி இருக்க மக்களோட எனக்கு இருக்க உறவு மற்றும் தேவனோட எனக்கு இருக்க உறவு எல்லாமே அருமையா இருக்கு. எனவே நீங்க யாரு என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, மன்னிக்க முடியாத தன்மையோட நீங்க யாரு கஷ்டப்படுறீங்களோ, நான் உங்களுக்கான ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களுடைய விசுவாசத்தை புத்திசாலித்தனத்தோட எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்க கற்றுக்கொள்வதற்கு, நீங்க உங்களுடைய உணர்ச்சியோ உங்களுடைய இருதயத்தையோ பயன்படுத்தாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி நீங்க பயன்படுத்துறதுன்னு இந்த இடத்துல நீங்க கத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கான உதவி கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க கத்துக்கலாம் எப்படி செய்யணும், எப்படி நீங்க மன்னிக்கணும்ன்றத உங்களால கத்துக்க முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாளை இரவு மீண்டும் அனைவரை சந்திப்போம்.
நேரடியாய் ஆலயத்தில் கூட தேவன் அனைவரை ஆஸ்வதிப்பாராக செல்லுவார்.